அன்பு குழந்தைகளே, இருண்ட அந்த கிணற்றுக்குள் சின்னஞ்சிறு யூசுப் நபி தனியாக இருந்தார். ஆனால் அவர் பயப்படவில்லை. ஏனென்றால் நல்லவர்களோடு இறைவன் எப்போதும் இருப்பான் என்று அவருக்கு தெரியும். அப்போது ஒரு வணிகக் குழு ஒட்டகங்களின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணிகள் டிங் டிங் என ஒலிக்க, அந்த பாலைவன பாதையில் தாகத்தோடு வந்து கொண்டிருந்தார்கள் அந்த வியாபாரிகள். அப்பாடா, இதோ ஒரு கிணறு என்று மகிழ்ச்சியில் கத்தினான் ஒருவன். அவன்தான் அந்த கூட்டத்திற்கு தண்ணீர் எடுப்பவன். ஓடிச் சென்று தனது வாளியை கிணற்றுக்குள் வேகமாய் இறக்கினான். தபக் என்று வாளி உள்ளே விழுந்தது. வாளி கிணற்றின் விளிம்பிற்கு வந்தபோது அங்கே இருந்தவர்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். அதிசயமே, இது என்ன? தண்ணீருக்கு பதில் ஒரு அழகான சிறுவன் வாளியை பிடித்துக் கொண்டு வருகிறானே என்று கூவினான். யூசுப் நபியின் முகத்தில் இருந்த அந்த பிரகாசமான அழகைக் கண்டு அந்த வியாபாரி கூட்டமே வியந்து நின்றது. ஆனால் அந்த வியாபாரிகள் அவரை ஒரு சாதாரண சிறுவனாகவே பார்த்தார்கள். யூசுப் நபியை தங்களோடு எகிப்து நாட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே ஒரு சந்தையில் யூசுப் நபியை நிறுத்தி ஏலம் விட்டார்கள். கடைசியில் வெறும் சில வெள்ளிக்காசுகளுக்காக யூசுப் நபி விற்கப்பட்டார். அவரை வாங்கியது சாதாரண ஆளில்லை, எகிப்து நாட்டின் மிக முக்கிய அதிகாரியான அஜீஸ். இந்த சிறுவன் பார்ப்பதற்கு மிகவும் அறிவுடையவனாகவும் கண்ணியமானவனாகவும் இருக்கிறான். இவனை நம் வீட்டிலேயே வளர்ப்போம் என்று அவர் அழைத்துச் சென்றார். பார்த்தீர்களா குழந்தைகளே, கிணற்றில் வீசப்பட்ட ஒரு சிறுவன் இப்போது அரண்மனைக்குச் செல்கிறார். கவலைப்படாதீர்கள்,